குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்க்கும் தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை விரைந்து அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். மாநில கல்விக் கொள்கையுடைய தற்போதைய நிலவரம் என்ன? அதை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னென்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சமான மும்மொழி கொள்கை குறித்தும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு ஏற்பாடு செய்த மாநில கல்விக் கொள்கை எப்போது அமலுக்கு வரும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அறிவிப்பை வெளியிட்ட போதே அதனை ஏற்க முடியாது என்றும், தமிழகத்திற்கென்று பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். அதோடு ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டு வரைவு அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்றன. இந்த குழுவானது கடந்த ஆண்டு ஜூலை முதல் வாரத்தில் தமிழக முதலமைச்சரிடம் அந்த வரைவு அறிக்கையையும் சமர்ப்பித்தது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முடிய உள்ள நிலையில் அந்த வரைவு அறிக்கை மீதான அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவும் நடைபெறவில்லை என்பது கல்வியாளர்களுடைய ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஏனெனில் வரைவு அறிக்கை குறித்த கருத்துக்கள் பொதுமக்களிடமிருந்து பெற வேண்டும். பொதுமக்கள் பார்வைக்கு அந்த வரைவு அறிக்கையை வெளியிட வேண்டும். அதன் பிறகு வரைவு அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எத்தகைய அம்சங்களை ஏற்பது, எதை தவிர்ப்பது போன்றவை குறித்து தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும். இதன் பிறகுதான் பாடத்திட்ட தயாரிப்பு பணிகள் எல்லாம் நடைபெற வேண்டும். இதற்கு இன்னும் அதிகமான பணிகள் இருக்கின்ற ஒரு சூழலில் மாநில கல்விக் கொள்கை எப்போது அமலுக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியிலும், பெற்றோர்கள் மத்தியிலும், ஆசிரியர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. வரக்கூடிய கல்வியாண்டில் மாநில கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதற்கு தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பும் அனைவருடைய மத்தியிலும் எழுந்திருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.